வெல்கம் பேக். நம்ம இப்போ இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 2வது யூனிட் 3வது சாப்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் மிட் பாயிண்ட் ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். மிட் பாயிண்ட்ஸுன்றது என்னென்னா, இதுக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸில் ஒரு லெஃப்ட் ஹேண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரூ லென்த்து தீட்டா பையை வச்சு நம்ம டில் பண்ணிகிட்டே இருந்தோம். லெஃப்ட்டை ஹிஞ்சாக வச்சு பல்கரமாக வச்சு ஆதாரமாக வச்சு ஒரு லைனை வந்து திருப்பிகிட்டு இருந்தோம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஹேண்ட் பம்ப் இருக்கு இல்லையா, ஹேண்ட் பம்ப் லிவர் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட் பம்ப் லிவர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு எண்டில் நீங்கள் அதோட கைப்பிடியில் கையை வச்சு நீங்கள் அழுத்துறீங்க, தூக்குறீங்க இல்லை இறக்குறீங்க. அப்போது அதர் எண்டு வந்து பின் பாயிண்ட்டு, ஹிஞ்சு பாயிண்ட்டு எல்லாம் ஃபல்கரமாக மூவ் ஆகிட்டுருக்கு. அதுதான் இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்த பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இதுக்கு பதில் ஒரு தராசு எடை இருக்குது இல்லையா, தராசு எடையில் லெஃப்டில் ஒரு தராசு இருக்கும், ரைட்டில் ஒரு தராசு இருக்கும், சென்டரில் ஃபல்கரம் இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்டில் எடையை வச்சுட்டு ரைட் தராசில் பொருளை வைக்கிறீங்க. அப்போது அந்த மேலே இருக்கிற அந்த ராடு இருக்கு இல்லையா, சென்டரை ஃபல்கரமாக வச்சு தான் உங்களுக்கு வந்து டில்ட் ஆகிட்டுருக்கு. அதை நான் வந்து மிட் பாயிண்ட் ப்ராப்ளமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ மிட் பாயிண்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி திருப்பியும் இது வரைக்கும் நம்ம பார்த்த லெஃப்ட் பொசிஷன் பாயிண்ட்டை லெஃப்ட் ஹேண்டை வந்து ஹிஞ்சாக வச்சு பல்கரமாக வச்சு நம்ம திருப்பிட்டு இருந்ததை இப்போ பார்க்கலாம். அதுக்கு பதில் இப்போ மிட் பாயிண்ட்டை வச்சு நம்ம திருப்ப போகிறோம். அதை முதல்ல இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன், இது வந்து ப்ரிலிமினரி டாப் வியூ லைன், இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூ அப்படின்னு வச்சுருக்கோம். இங்கே தீட்டா பை கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து இப்போ டில்ட் ஆகுது. பாருங்கள், டில்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ டில்ட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ டில்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபல்கரமாக வச்சு தான் டில்ட் ஆகிருக்கு. இதை வந்து ஹிஞ்சு பாயிண்ட்டாக வச்சு தான் ஃப்ரண்ட் வியூவில் இதை ஹிஞ்சாக வச்சு, டாப் வியூவில் இதை ஹிஞ்சு, ரெண்டு சேர்த்து ஆக்சுவலாக வந்து ஒரு பாயிண்ட் தான் ஆக்சுவலாக 3 டைமென்ஷனில் பார்த்தா. ஸோ இதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்டை ஆதாரமாக வச்சு ஃபல்கரமாக வச்சு தான் இந்த லைன்ஸ் வந்து டில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லைனோட லென்த் 80 mm, ஒரு எண்டு 30 above 45 in front நம்ம இதில் கொடுத்துருக்கு. இந்த தீட்டா பை நான் கொடுக்கல, இதை டில்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் காமிக்கிறதுக்காக நான் தீட்டா பை காமிக்கல. இப்போ லெஃப்ட் ஹேண்டை ஆதாரமாக வச்சு இது திரும்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் மிட் பாயிண்டில் எப்படின்றது இப்போ பார்க்கலாம். இதே மிட் பாயிண்ட் வந்து 30 mm above 45 mm in front, லைனோட லென்த் 80 mm அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, இங்கே பாருங்கள் மிட் பாயிண்ட் இப்போ இந்த மிட் பாயிண்ட் ஆதாரமாக வச்சு இப்போ டில்ட் ஆகும். பார்த்தீங்களா? போன இதில் லெஃப்ட் ஹேண்ட் ஆதாரமாக வச்சு திருப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து மிட் பாயிண்ட் ஆதாரமாக வச்சு டில்ட் ஆகிட்டுருக்கு. மிட் பாயிண்ட் ஆதாரமாக வச்சு டில்ட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இதுதான் வித்தியாசம். இப்போது அதுக்கு என்ன வித்தியாசம்? இதில் வந்து டோட்டல் லென்த் வந்து 80 mm. அப்போ சென்டர்லேருந்து பார்த்தா 80ல் பாதி 40 mm இப்படி திரும்புது. இந்த 40 mm லைனை மட்டும் தனியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஆதாரமாக வச்சு திரும்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த லெஃப்ட் போர்ஷனை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரைட் பாயிண்ட்டை ஆதாரம் வச்சு இங்கே திரும்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஆக்சுவல் விளக்கம் ஆக்சுவலாக. ஸோ டோட்டல் லென்த் என்னவோ 80 mm தான். அப்போது இதை எப்படி நீங்கள் நினைக்கலாம்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆதாரமாக வச்சு இது 80 mm திருப்புது இல்லையா, அது வந்து ஸ்டாண்டர்டாக இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம். ஆனால் இப்போ மிட் பாயிண்ட் ஆதாரமாக வச்சு இதை டில் பண்ணிக்கிட்டு இருக்குந்தா, அப்போ 2 40 பிரிக்கிறோம் நம்ம. இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 80/2 லென்த்து, ட்ரூ லென்த்தோட லைனோட லென்த் 80 mm இருக்கிற பட்சத்தில் அப்போ 40 mm இதை சென்டராக வச்சு, லெஃப்ட் பாயிண்ட்டை சென்டராக வச்சு அந்த 40 ரைட் சைடோட 40 mm லைன் வந்து லெஃப்ட் பாயிண்ட் ஆதாரம் வச்சு டில்ட் ஆகிட்டுருக்கு. லெஃப்ட் போர்ஷன் 40 mm லைன் வந்து ரைட் பாயிண்ட்டை ஆதாரமாக வச்சு டில்ட் ஆகிட்டுருக்கு. இதுதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சாதா லைன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸுக்கும் மிட் பாயிண்ட் ப்ராப்ளத்துக்கும் இது ஒன்று தான் வித்தியாசம். அதர்வைஸ் மற்ற வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. இன்னொரு வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து லோக்கஸ் லைன் இங்கே வரைஞ்சிருக்கணும் இல்லையா, ரைட் ஹேண்டு டில்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் வந்து எப்பயுமே ஹிஞ்ச் ஆயிடுச்சு, ஃபல்கரம் ஆயிடுச்சு, மையமாக ஆயிடுச்சு.
அது நகர போகிறதில்ல. ஸோ ரைட் பாயிண்ட் தான் நகர்ந்துட்டுருக்கு இன்க்ளினேஷன் ஏற்ற மாதிரி. ஆனாலும் இங்கே ஒரு லோக்கஸ், இங்கே ஒரு லோக்கஸ் வரைகிறோம். மிட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டும் நகருது, ரைட் ஹேண்டும் நகருது. ஃப்ரண்ட் வீலையும் சரி, டாப் வீலையும் சரி, ஃப்ரண்ட் வீலையும் சரி, டாப் வீலையும் சரி. அதனால் நம்ம வந்து 2 லோக்கஸ் லைன் வரைகிற மாதிரி கட்டாயம் இருக்குது. 2 லோக்கஸ் லைன் வரைகிறோம். லெஃப்ட் ஹேண்டுக்கும் ஒரு லோக்கஸ் லைன் வரைகிறோம், இங்கே ரைட் ஹேண்டுக்கும் லோக்கஸ் லைன் வரைகிறோம். சரிங்களா? அதுதான் வித்தியாசம். ஃப்ரண்ட் வீலையும் சரி, டாப் வீலையும் சரி, 2 ஹேண்ட்லேயும் லோக்கஸ் லைன் வரைகிறோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் ரெண்டுமே மூவ் ஆகிட்டே இருக்குது. சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் மையமாக இருக்குது, அது வந்து நகர போகிறதில்ல. அதை ஆதாரமாக வச்சு தான் மொத்த அந்த 80 mm லைனும் சுற்றிக்கிட்டு இருக்குது ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் வித்தியாசம். இப்போது ப்ராப்ளத்துக்கு நேராக போயிடலாம். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். A midpoint of a line AB 75 mm long. இப்போ மிட் பாயிண்டோட லெங்த் வந்து 75. அப்போ அதோட பாதி வந்து 37.5. மிட் பாயிண்ட் M வந்து 37.5 இருக்கும். அந்த மிட் பாயிண்ட் வந்து 25 mm above, 40 mm in front அப்படின்னு கொடுத்தாச்சு. தீட்டா 30, பை 50 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். வாங்க நேராக சொல்யூஷன் போயிடலாம். கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் வேல்யூஸை நோட் பண்ணிங்க. ட்ரூ லெங்த் வந்து 35, 125 above, 40 in front. இந்த 25 above 40 in front இங்கே மார்க் பண்ணியாச்சு. எம் டேஷ்ன்றது மிட் பாயிண்ட்டோட ஃப்ரண்ட் வியூ, எம்ன்றது மிட் பாயிண்ட்டோட டாப் வியூ. ஸோ அந்த மிட் பாயிண்ட் வந்து 25 mm above XY. அந்த மிட் பாயிண்ட் வந்து 40 in front of VP. அப்போ 40 below XY லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போது டோட்டல் லெங்த் வந்து 75 mm. அப்போது மிட் பாயிண்ட்லேருந்து 75 பாதி இந்த பக்கமும் 75 பாதி இந்த பக்கமும் பார்க்கணும். அதோட ஆங்கிள் 30 கொடுத்துருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு 35 டிகிரி 30 டிகிரி லைன் முதல்ல வரையணும். 30 டிகிரி லைனு, அதில் 37.5 இந்த பக்கம், 37.5 இந்த பக்கம். அப்படி வரைஞ்சிங்கன்னா இது வந்து ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன். புரியுதுங்களா? ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன். இந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் லைன் ட்ரூ லெங்த்தை காமிக்குது. டோட்டல் லெங்த் 75, இந்த பாதி 75 பாதி 37.5, இந்த பக்கம் 37.5. இதோட ஆங்கிள் 30. ஏன்னா கொஸ்டினில் 30 கொடுத்துருக்கு. ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா என்ன பண்ணணும், ப்ரொஜெக்டார். இப்போ இது ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இப்போது அகைன் ப்ரிலிமினரி டாப் வியூ லைன் வரையணும். ப்ரிலிமினரி டாப் வியூ லைனுக்கு 75 mm ட்ரூ லெங்த்தும் பையும் பண்ணணும் 50 mm. அப்போது இந்த பக்கம் ஒரு 50 mm லைனை வரைஞ்சிட்டு 50 mm, இந்த ஆங்கிள் வந்து 50 mm, இந்த பக்கம் 37.5, இந்த பக்கம் 37.5. இப்போ இந்த லெங்த்தும் 75 mm தான் இருக்கும், இந்த லெங்த்து 75 mm தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிலிமினரி டாப் வியூ லைன். ட்ரூ லெங்த்தும் 50 mm பை காமிக்கும். இப்போ ப்ரிலிமினரி டாப் வியூ லைன் வரைஞ்சாச்சு. ப்ரிலிமினரி டாப் வியூ செட் ட்ரெபிசாய்டு வரையணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ப்ரொஜெக்டார் வரைகிறீங்க, இதை முடிச்சிடுறீங்க. ஸோ ப்ரிலிமினரி டாப் வியூ செட்டு முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ். இங்கே ஒரு லோக்கஸ், வரைஞ்சாச்சா? லோக்கஸ் வரைஞ்சாச்சு. அப்புறம் ஆர்க்கு, இதுதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. இப்போ இந்த பக்கத்தில் ஆர்க்கு, இங்கே ஆர்க்கு. அப்போ இது ஃபைனல் டாப். ஸோ ஃபைனல் டாப்பையும் முடிஞ்சிச்சு. ஆஸ் த ஃபைனல் செக்கு இங்கே ஒரு ப்ரொஜெக்டார் வரைஞ்சிங்கன்னா, வேறு கலர் கொடுத்துட்றேன், இங்கே ஒரு ப்ரொஜெக்டார் வரைஞ்சிங்கன்னா இது ரெண்டுமே ஒரே ப்ரொஜெக்டில் வரணும். இதுதான் ஆன்சர். இப்போது இதை எப்படி வரையுதுன்னு பார்த்துலாமா? இப்போது ஒன் எண்ட் இது மிட் பாயிண்ட்டு வரைஞ்சாச்சு, 25 above, 40 in front. இப்போது ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன் வரைஞ்சிடலாம்.
ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன் வந்து A1 டேஷ் B1 டேஷ். முதல்ல இங்கே A டேஷ் B1 டேஷ்னு போட்டோம், ஆனால் ஏ கிடையாது இங்கே, இப்போ M ஆயிடுச்சு. அதனால் A1 போட்டுட்டுங்க. A1 டேஷ் B1 டேஷோட லென்த் வந்து 75 mm. அப்போது M டேஷ் B1 டேஷ் வந்து 37.5, 75ல் பாதி, இது 75ல் பாதி. இதோட ஆங்கிள் 30 டிகிரி, ஏன்னா கொஸ்டினில் 30 டிகிரி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன் வரைஞ்சாச்சு. ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட்டு ட்ரபீசாய்டு வரையணும் இல்லையா, ப்ரொஜெக்டார். அப்போ அந்த ட்ரபீசியத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம். வெரி சிம்பிள். ஸோ B1 டேஷ் நேரம் B1 வந்துடும், A1 டேஷ் நேரம் A1 வந்துடும். ஸோ ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட் ஓவர். இதே மாதிரி ப்ரிலிமினரி டாப் வியூக்கு ப்ரிலிமினரி டாப் வியூ லைனை 75-50 டிகிரியில் இங்கே வரைகிறீங்க. ஸோ A2 B2 மொத்த லென்த் 75ல் பாதி இந்த பக்கமும் மீதி பாதி இந்த பக்கமும் இருக்குது, 50 டிகிரி. ஸோ ப்ரிலிமினரி டாப் வியூ லைன் வரைஞ்சாச்சு. ப்ரிலிமினரி டாப் வியூ செட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டார் பண்ணிங்கன்னா B2 டேஷ் இங்கே கிடைக்கும். A2 வழியாக ஒரு ப்ரொஜெக்டர் போட்டிங்கன்னா A2 டேஷ் கிடைச்சிடும். ஸோ இப்போது ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட் ஓவர், ப்ரிலிமினரி டாப் வியூ செட் ஓவர். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து வெரி ஸ்டாண்டர்ட். லோக்கஸ் 4 இடத்துல. போன ப்ராப்ளத்தில் இது வரைக்கும் பார்த்ததில் 2 இடத்துல ஃப்ரண்ட் வியூ சைடில் ஒரு லோக்கஸ், டாப் வியூ சைடில் ஒரு லோக்கஸ். பட் இதில் ஃப்ரண்ட் வியூ சைடில் 2 லோக்கஸ், ஏன்னா 2 எண்டுமே வந்து ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு. டாப் வியூ சைடில் 2 லோக்கஸ் ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப், M டேஷை சென்டராக வச்சு காம்பஸை M டேஷ் B2 டேஷுக்கு ரேடியஸாக செட் பண்ணிங்கன்னா இதே டிஸ்டன்ஸ் தான் இந்த பக்கமும் இருக்கும். ஸோ M டேஷை சென்டராக வச்சு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, M டேஷை சென்டராக வச்சு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. ஸோ M டேஷை சென்டராக வச்சு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, M டேஷ் B2 டேஷ் சென்டர். M டேஷ் B2 டேஷும் M டேஷ் A2 டேஷும் ஒரே லெங்க்தாக தான் இருக்கணும். ஸோ இப்போ ஆர்க் வரைஞ்சாச்சு. இப்போ A டேஷ் B டேஷ் கிடைச்சிருச்சு. A டேஷ் B டேஷ் HB பென்சிலில் நீங்கள் டார்க்கன் பண்ணி காமிச்சிங்கன்னா அதுதான் ஃப்ரண்ட் வியூ. இப்போ ஃப்ரண்ட் வியூ கிடைச்சாச்சு. இப்போ டாப் வியூ பார்ப்போம். டாப் வியூக்கு என்ன? M சென்டராக வச்சு காம்பஸை M1 B1 ரேடியஸாக செட் பண்ணுங்கள். M1 B1ம் A1ம் ஈக்குவல். ஸோ M சென்டராக வச்சு B1 ரேடியஸாக வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு, அப்புறம் இங்கேருந்து ஒரு ஆர்க்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ஆர்க்கு இப்படி A1லேருந்து இப்படி ஒரு ஆர்க்கு. அப்போ இங்கே ஏவும் இங்கே பியும் கிடைச்சிச்சு. இப்போ ஏபியை HB பென்சிலில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே 2H பென்சிலில் வரையணும். இந்த A டேஷ் B டேஷும் ABயை மட்டும் HB பென்சிலில் வரையணும். ஸோ இப்போது ஃபைனல் டாப்பையும் வரைஞ்சிச்சு. ஆஸ் அ ஃபைனல் செக், A டேஷ் வழியாக ஒரு ப்ரொஜெக்டர் வந்தால் அது Aல தான் வரணும், B டேஷ் வழியாக ஒரு ப்ரொஜெக்டர் போட்டால் Bயில் தான் ஜாயின் ஆகணும். ஸோ இதுதான் ஆன்சர். பார்த்துட்டிங்களா? இதுதான் ஆன்சர். இப்போது இது கரெக்டாக அப்படின்றத நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம கேட்லேயும் இந்த வேல்யூஸை போட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி 25-40 அதில் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 25-40 75 25 40 75. ஓகேங்களா? இப்போது அப்புறம் தீட்டா 30 பை 50. ஸோ இந்த தீட்டா 30, இந்த பை 50. பார்த்துங்க. இப்போ இதையும் பார்த்துங்க, இதையும் பாருங்கள். ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் ப்ராப்ளத்தோட சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். நன்றி.